வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, கன்சியூமர் சர்ப்ளஸ், ப்ரொடியூசர் சர்ப்ளஸ் அண்ட் சோஷியல் சர்ப்ளஸ் அப்படின்னா என்னன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு நம்ம ஏற்கனவே லா ஆஃப் டிமாண்ட் அண்ட் லா ஆஃப் சப்ளை அப்படின்றதுல பார்த்துருந்தோம். ஈக்லிபிரியம் ப்ரைஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் என்னன்றது நம்ம பார்த்துருந்தோம். ஸோ ஈக்லிபிரியம் ப்ரைஸ்னால் என்ன? அது பேசிக்லி மார்க்கெட் ப்ரைஸ். ஈக்லிபிரியம் ப்ரைஸில் என்ன இருக்கும்? குவான்டிட்டி டிமாண்டடும் குவான்டிட்டி சப்ளைடும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ அந்த ப்ரைஸில் விற்றா தான் ஒரு எஃபிஷியன்ட் மாதிரி நல்ல கரெக்டான ப்ரைஸில் விற்கிறோன்ற மாதிரி மார்க்கெட் ப்ரைஸுக்கு. அதுக்கு மேலே போனால் அதுக்கு மேலே போனாலும் டேஞ்சர், கீழே வந்தாலும் டேஞ்சர். ஏன்னா அதுக்கு மேலே போனால் யாராவது ஒருத்தவங்களுக்கு லாஸ் ஆகும், அதுக்கு கம்மியாக வந்தாலும் கொஞ்சம் பேர் கன்சியூமர் ஒரு ப்ரொடியூசருக்கு லாஸ் ஆகுன்ற மாதிரி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ பேசிக்லி ஈக்லிபிரியம் ப்ரைஸ்ன்றது குவான்டிட்டி டிமாண்டடும் குவான்டிட்டி சப்ளைடும் அந்த ப்ரைஸில் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ அது ஒரு மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். மார்க்கெட்டில் எவ்வளோக்கு விற்கிதுன்ற மாதிரி. ஸோ அதான் வந்து ஈக்லிபிரியம் ப்ரைஸ் அப்படின்றது பார்த்தோம். ஏன் வந்து அந்த ஈக்லிபிரியம் ப்ரைஸில் விற்றா தான் கரெக்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்றது, அது ஒரு அட்ராக்டிவாக, அது நமக்கு ஏன் ஈக்லிபிரியம் ப்ரைஸ்னால் ரொம்ப ஒரு அட்ராக்டிவான ப்ரைஸ், அந்த ப்ரைஸில் விற்கணும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் இந்த எண்டில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இங்கே கன்சியூமர் சர்ப்ளஸ் அண்ட் ப்ரொடியூசர் சர்ப்ளஸ்னால் என்னன்றதை பார்க்குறோம். ஸோ நம்ம அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கிறோம். ஸோ ஓகேவா, இந்த எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரு கார் மார்க்கெட். ஓகேவா, ஸோ கார்ஸை பற்றி நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ லெட்ஸே வந்து இங்கே வந்து 3 கன்சியூமர் இருக்காங்க, ஏபிசி அப்படின்னு 3 பேர் இருக்காங்க. ஸோ கன்சியூமர் ஏ வந்து அவனுக்கு வந்து மேக்ஸிமம் பையிங் ப்ரைஸ் வந்து 50,000. அதாவது 50,000 அவனோட பட்ஜெட் மாதிரி 50,000 வரைக்கும் அவன் வாங்குவான். அவ்வளோ ரூபாய்க்கு வரைக்கும் அவனோட பட்ஜெட்டு, அவ்வளோ ரூபாய்க்கு வரைக்கும் அவன் அதிகபட்சமாக ஸ்பெண்ட் பண்ணி ஒரு காரை வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கான். அண்ட் பி வந்து 40,000 அவனோட பட்ஜெட், அவ்வளோ ரூபா வரைக்கும் அவன் வாங்க ரெடி. அண்ட் சி வந்து 30,000 தான் அவனோட பட்ஜெட், அதுக்கு மேலே அவன் வாங்க மாட்டான். 30,000 வரைக்கும் தான் அவனோட பட்ஜெட், அதுக்கு மேலே அவன் போனால் வாங்க மாட்டான் அந்த மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரொடியூசர்ஸோட மினிமம் செல்லிங் ப்ரைஸ் பார்க்குறோம் இங்கே. ஸோ டிஎஃப்னு 3 பேர் இருக்காங்க. டி வந்து 10,000 கிடச்சா தான் அவன் வந்து செல் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி. அண்ட் இ வந்து 30,000 இருந்தால் தான் அவன் வந்து செல் பண்ணுவான். அண்ட் எஃப் வந்து 20,000 அவனுக்கு அட்லீஸ்ட் இவ்வளோ கிடைக்கணும், மினிமமாக அவனுக்கு 20,000 எஃப் கிடச்சா தான் வந்து அவன் காரை செல் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி. ஸோ இங்கே இது வந்து கன்சியூமர் அண்ட் ப்ரொடியூசர்ஸோட மேக்ஸிமம் பையிங் ப்ரைஸ் அண்ட் மினிமம் செல்லிங் ப்ரைஸ் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ இதை வந்து நம்ம இங்கே இந்த எக்ஸாம்பிள் அப்படியே பிளாட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா, ஃபர்ஸ்ட்டு லெட்ஸே நம்ம வந்து சப்ளைக்கு வரையலாம். ஸோ 10,000 ப்ரைஸ் இருக்குது. 10,000 ப்ரைஸ் இருக்கும்போது எத்தனை கார் சப்ளை பண்ணுவோம் அப்படின்றது பார்த்தா, இவன் வந்து ஒரே ஒரு ஆள் தான் வந்து 10,000 விற்க ரெடியாக இருக்கான். ஸோ அவன் வந்து ஒரே ஒரு பொருள் தான் கிடைக்கும், ஒரே ஒரு குவான்டிட்டி சப்ளைடு. ஸோ இந்த இடத்த பிளாட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் ப்ரைஸ் வந்து 10,000 20,000 போகுதுன்னு வச்சுக்கோங்க. 20,000 போச்சுன்னா 2 சப்ளை பண்ணுவாங்க. ஏன்னு தெரியுமா? ஏன்னா இங்கே பாருங்கள், 20,000 இருக்கும்போது டியும் அவன் விற்க ரெடியாக இருக்கான், எஃப்பும் விற்க ரெடியாக இருக்கான். ஸோ வந்து 2 கார் கிடைக்குது இங்கே. ஸோ வந்து இந்த இடம். நெக்ஸ்ட்டு 30,000 ப்ரைஸ் போகுது, 30,000 ஆகுது. 30,000 மார்க்கெட் ப்ரைஸ் ஆச்சுன்னா 30,000 மார்க்கெட்டில் வந்து 30,000 இருந்துச்சுன்னா 3 பேருமே விற்பாங்க. ஏன்னா வந்து 30,000 டி வந்து 10,000 கிடைச்சாலே போதும்னு நினச்சான். பட் ஆனால் வந்து 30,000 கிடைக்கும் போது விற்றுருவான். அண்ட் இ வந்து விற்பான். 30,000 அவன் எதிர்பார்க்குறான், மார்க்கெட் ப்ரைஸ் 30,000 விற்றுருவான். எஃப் வந்து 20,000 தான் விற்கலான்னு தான், மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 30,000 கிடைக்குது. ஸோ அதாவது வந்து இவனும் விற்றுருவான். ஸோ இங்கே வந்து 3 குவான்டிட்டி சப்ளைடு வந்து 3 இருக்கும், மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 30,000 இருக்கும்போது. ஸோ நம்ம ஒரு இதுக்கும் சப்ளை பண்ணும்போது, ஸோ அப்போ என்ன கிடைக்குது? 30,000 இருக்கும்போது 3 சப்ளை பண்ண ரெடியாக இருக்குது. ஸோ இது அப்படியே நம்ம எல்லாத்தையும் ஜாயின் பண்ணோன்னா ஒரு சப்ளை கர்வ் கிடைக்குது. ஓகேவா, ஸோ இது ஒரு சப்ளை கர்வ். நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம டிமாண்ட் கர்வ் வரையலாம். ஓகேவா, லெட்ஸே வந்து காரோட விலை வந்து மார்க்கெட்டில் வந்து 50,000 இருக்குது. 50,000 இருக்கும்போது எத்தனை பேர் வாங்குவாங்க? ஒரே ஒரு ஆள் தான் வாங்குவான். ஏன்னா ஏ மட்டும் தான் வாங்குவான். அவனோட மேக்ஸிமம் பையிங் ப்ரைஸ் தான் 50,000. மிச்சம் 2 பேருமே வந்து 40,000 30,000 தான். ஸோ இவன் மட்டும் தான் 50,000 கொடுத்து வாங்க ரெடியாக இருக்கான். ஸோ அது வந்து ஒரே ஒரு ஆள் தான். இங்கே வந்து 50,000 இருக்கும்போது ஒரே ஒரு ஆள் தான் டிமாண்ட் பண்ணுறாங்க. ஸோ குவான்டிட்டி டிமாண்டட் ஒன்று தான். அண்டு நெக்ஸ்ட் வந்து இங்கே மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 40,000 ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். 40,000 அடிச்சதுன்னா எத்தனை பேர் வாங்குவாங்க? 2 பேர் வாங்குவாங்கன்ற. 2 பேர். ஏன் அப்படின்னு பார்க்கலாமா? ஸோ வந்து 40,000 ஆகும்போது என்ன ஆகும்? ஏவும் வாங்குவான். ஏ வந்து 50,000 கொடுத்து வாங்க ரெடியாக இருக்கான். பட் ஆனால் 40,000 கிடைக்கும் போது அவன் வாங்குவான். அண்ட் பி வாங்குவான். 40,000 தான் அவனோட பட்ஜெட்டும். ஸோ அவன் மார்க்கெட் ப்ரைஸ் 40,000 தான் இருக்குது அப்படின்னும் போது பியும் வாங்குவான். ஸோ குவான்டிட்டி டிமாண்டட் வந்து 2. 40,000 இருக்கும்போது டிமாண்ட் பண்ணுறது 2 இருக்குது. நெக்ஸ்ட்டு மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 30,000 ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. 30,000 ஆகும்போது எத்தனை பேர் வாங்குவாங்க? 3 பேரும் வாங்குவாங்க. ஸோ இவனும் வாங்குவான். ஏன்னா 30,000 வந்து இவன் 50,000 கொடுக்க ரெடி. ஆனால் 30,000 கிடைக்கும் போது இவனும் வாங்கிடுவான். பி வந்து 30,000 கிடைக்குதுன்னும் போது அவன் ஆனால் 40,000 ஸ்பெண்ட் பண்ண ரெடியாக இருந்தான். ஸோ அவனும் வாங்கிடுவான். இவன் வந்து 30,000 கொடுக்க ரெடியாக இருந்தான். அண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 30,000 கிடைக்குது அப்படின்ற போது இவனும் வாங்கிடுவான். ஸோ வந்து நம்ம இங்கே 3 பாயிண்ட் வச்சுருக்கோம். இது எல்லாத்தையும் இப்போ ஜாயின் பண்ணால் நமக்கு ஒரு டிமாண்ட் கர்வ் கிடச்சிச்சு. இது வந்து டிமாண்ட் கர்வு, இது வந்து சப்ளை கர்வு. ஸோ 2 டிமாண்ட் கர்வும் சப்ளை கர்வும் மீட் பண்ணுற இடம் தான் நம்ம வந்து ஈக்லிபிரியம் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ பேசிக்லி
ஈக்குலிபிரியம். ஸோ 30,000 தான் ஈக்குலிபிரியம் ப்ரைஸ். ஸோ அதான் வந்து மார்க்கெட் ப்ரைஸ் மாதிரி. ஓகேவா, இந்த இதில் விற்றா தான் ரெண்டு பேருக்குமே லாபம்ன்ற மாதிரி. குவான்டிட்டி டிமாண்டடும் குவான்டிட்டி சப்ளைடும், குவான்டிட்டி டிமாண்டடும் ஈக்குவல் டு குவான்டிட்டி சப்ளைடு. ஓகேவா, ஸோ இதான் வந்து மார்க்கெட் ப்ரைஸ், இதான் வந்து ஈக்குலிபிரியம் ப்ரைஸும் மார்க்கெட் ப்ரைஸும். ஸோ ரெண்டும் தான். ஸோ இந்த இடத்துல வந்து குவான்டிட்டி டிமாண்டும் குவான்டிட்டி சப்ளைடும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இது வந்து காரோட மார்க்கெட் ப்ரைஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ கன்சியூமர் சர்ப்ளஸ் அப்படின்னா என்னன்றதை பார்க்க போகிறோம். ஸோ கன்சியூமர் சர்ப்ளஸ்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் வாட் கன்சியூமர்ஸ் ஆர் வில்லிங் டு பே ஃபார் அ குட் அண்ட் சர்வீஸ் அண்ட் வாட் தே ஆக்சுவலி பெய்ட் அப்படின்றது. ஓகேவா, ஸோ பேசிக்லி என்னன்னா அவங்க எவ்வளோ வரைக்கும் பே பண்ண ரெடியாக இருந்தாங்க, பட் ஆனால் அவங்க எவ்வளோக்கு பே பண்ணி அதை வாங்கினாங்க அப்படின்றது தான் கன்சியூமர் சர்ப்ளஸ். ஸோ இதை நம்ம எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஸோ நம்ம இங்கே மேலே வரைஞ்ச கவி அப்படியே நான் கீழே இன்னொரு வாட்டி வரைஞ்சி வச்சிருக்கேன். அண்ட் யா, ஸோ இது டிமாண்ட் கோ அண்ட் சப்ளை கோ அண்ட் திஸ் இஸ் த மார்க்கெட் ப்ரைஸ். ஓகேவா, மார்க்கெட்டில் வந்து 30,000 விற்குது. ஸோ 30,000 கொடுத்து தான் அவங்க எல்லாம் வாங்குறாங்கன்ற மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இப்போ கன்சியூமர் சர்ப்ளஸ் அப்படின்னா என்னன்றது பார்க்குறோம். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பார்த்தோம், ஏ வந்து 50,000 வரைக்கும் கொடுக்க ரெடியாக இருந்தான். ஸோ ஏ வந்து 50,000 வரைக்கும் கொடுக்க ரெடியாக இருந்தான். பட் ஆனால் அவன் ஆக்சுவலாக எவ்வளோக்கு பே பண்ணி வாங்கினான், 30,000 தான் வாங்கினான். ஸோ அவனுக்கு எவ்வளோ பெனிஃபிட் கிடச்சிருக்கு, 50,000 வாங்க ரெடியாக இருந்தவன் ஆனால் 30,000 வாங்கிட்டான். அப்போ அவனுக்கு வந்து 20,000 50 - 30 20,000 அவனுக்கு வந்து கன்சியூமர் சர்ப்ளஸ் ஆகிருக்கு. சர்ப்ளஸாக அவனுக்கு பெனிஃபிட் கிடச்சிருக்கு. ஸோ கன்சியூமர் சர்ப்ளஸ் இது 20,000 ஃபார் ஏக்கு. அண்ட் பி வந்து எவ்வளோ இருந்தது, பி வந்து 40,000 கொடுக்குற வரைக்கும் ரெடியாக இருந்தான். 40,000 அவனோட பட்ஜெட்டு. ஸோ இந்த இடம் 40,000 அவனோட பட்ஜெட்டு. ஆனால் 40,000 கொடுத்து வாங்க ரெடியாக இருந்தவன் ஆனால் 30,000 வாங்கிட்டான். ஸோ அவனோட சர்ப்ளஸ் எவ்வளோ, 40 - 30 10,000. ஸோ இவனோட சர்ப்ளஸ் வந்து கன்சியூமர் சர்ப்ளஸ் வந்து 10,000. நான் 30,000 வாங்கியிருக்கான். பட் ஆனால் அவன் ஆக்சுவலாக 40,000 அவனோட பட்ஜெட், அவ்வளோ வாங்க வேண்டியது. ஆனால் அவனுக்கு எக்ஸ்ட்ராவாக அவனுக்கு 10,000 வந்து கன்சியூமர் சர்ப்ளஸாக அவனுக்கு கிடச்சிருக்கு. அண்ட் தேர்ட் ஒன் வந்து 30,000 இருந்தது ப்ரைஸ் இருந்தது. இந்த சி வந்து 30,000 அவனோட பட்ஜெட்டு. அண்ட் மார்க்கெட் ப்ரைஸும் 30,000 தான் இருக்கான். அவன் அவ்வளோதான் கொடுத்துருக்கான், அவ்வளோதான் வாங்கியிருக்கான். ஸோ அதோட இந்த இடத்துல வந்து அவனுக்கு அவ்வளோவா சர்ப்ளஸ் எதுவும் இல்லை. ஸோ இந்த இடம் வந்துட்டு, ஸோ இந்த இடம் தான் வந்து டோட்டல் சர்ப்ளஸ். இங்கே எவ்வளோ கன்சியூமர் சர்ப்ளஸ் இருந்திருக்கு, இங்கே வந்து 20,000, இங்கே வந்து ஒரு 10,000. ஸோ டோட்டலாக வந்து 30,000 வந்து கன்சியூமர் சர்ப்ளஸ் அப்படின்றது. ஸோ கன்சியூமர் சர்ப்ளஸ்னால் என்னென்னா, கன்சியூமர் சர்ப்ளஸ்ன்றது டிமாண்ட் கர்வுக்கு கீழே அண்ட் ப்ரைஸுக்கு மேலே இருக்கிறது தான் கன்சியூமர் சர்ப்ளஸ். ஸோ பேசிக்லி இந்த இடம் முழுக்க வந்து கன்சியூமர் சர்ப்ளஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ ஒரு கர்வ் இந்த மாதிரி ஒரு சப்ளை கர்வ் கொடுத்து எது வந்து கன்சியூமர் சர்ப்ளஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் எப்படி சொல்லணும், ஏரியா ஆஃப் திஸ் ட்ரையாங்கிள் தான் வந்து நம்மளோட கன்சியூமர் சர்ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை நம்ம எப்படி பண்ணுவோம், ½ × பேஸ் × ஹைட். கன்சியூமர் சர்ப்ளஸ்னால் டிமாண்ட் கர்வுக்கு கீழே ப்ரைஸ் மார்க்கெட் ப்ரைஸுக்கு மேலே, அதாவது ஈக்குலிபிரியம் ப்ரைஸ்க்கு மேலே. இங்கே வந்து 30,000 தான் மேலே, 30,000 தான் கன்சியூமர் அண்டு கன்சியூமரோட மார்க்கெட் ப்ரைஸ். ஓகேவா, 30,000ன்றது மார்க்கெட் ப்ரைஸ், அந்த டிமாண்ட்கவும் சப்ளைக்கும் மீட் பண்ணுற இடம். ஸோ அதெல்லாம் வந்து 30,000. அண்ட் அந்த ப்ரைஸுக்கு மேலே இருக்கிறதும் அண்ட் டிமாண்ட்க்கு கீழே இருக்கிற ஏரியா தான் வந்து கன்சியூமர் சர்ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டிஃபரன்ஸ் பிட்வீன் வாட் கன்சியூமர்ஸ் ஆர் வில்லிங் டு ப்ளே அண்ட் வாட் தே ஆக்சுவலி பெய்டு அப்படின்றது கன்சியூமர் சர்ப்ளஸ். இந்த ஏரியா தான் கன்சியூமர் சர்ப்ளஸ். நெக்ஸ்ட் வந்து நம்ம அதே மாதிரி இங்கே அடுத்து வந்து ப்ரொடியூசர் சர்ப்ளஸ் அப்படின்னா என்னன்றதை பார்க்கலாம். அதே மாதிரி வரைஞ்சிக்கிறேன். ஓகேவா, ஸோ இங்கே வந்து அதே தான் மேலே இருக்குது. ஸோ இங்கே வந்து அதே தான் ஈக்குலிபிரியம் ப்ரைஸ் வந்து 30,000 அண்ட் குவான்டிட்டி டிமாண்ட் குவான்டிட்டி சப்ளை இருக்குது. ஸோ இதான் வந்து மார்க்கெட்டோட ப்ரைஸ். மார்க்கெட்டில் வந்து 30,000 விற்குது. ஸோ இங்கே வந்து சப்ளையர்ஸ் வந்து ப்ரொடியூசர் சர்ப்ளஸ் அப்படின்னா என்னன்றது பார்க்கலாம். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வாட் ப்ரொடியூசர்ஸ் நீட் டு ரிசீவ் இன் ஆர்டர் டு வில்லிங் டு செல் அ ப்ராடக்ட் அண்ட் வாட் தே ஆக்சுவலி ரிசீவ் ஃபார் அ ப்ராடக்ட். அப்படியா, ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, எவ்வளோ வந்து இதை இன்னொரு ஈஸியாக சொல்லணும்னா, அவன் வந்து இவ்வளோ வரைக்கும் விற்கணும்னு நினச்சான், பட் ஆனால் இந்த ப்ரைஸ்க்கு தான் விற்றுருக்கான் அப்படின்ற சொல்கிறது தான் வந்து ப்ரொடியூசர் சர்ப்ளஸ். ஸோ இவன் வந்து இல்லை இங்கே வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ப்ரைஸ் வந்து 10,000 இருக்குது. டி வந்து 10,000 தான் விற்கணும்னு நினச்சான், 10,000. ஆனால் வந்து அவனுக்கு ஆக்சுவலாக எவ்வளோக்கு விற்றுருக்கான், 30,000 விற்றுருக்கான். ஓகேவா, ஸோ இந்த இடம். ஸோ அவனோட ப்ரொடியூசர் சர்ப்ளஸ் எவ்வளோ, 20,000. அவன் 10,000 தான் விற்கணும்னு நினச்சான், பட் ஆனால் அவன் 30,000 விற்றுருக்கான். ஸோ அப்போ அவனுக்கு 30,000 - 10,000 வந்து 20,000. 20,000 அவனுக்கு வந்து ப்ரொடியூசர் சர்ப்ளஸாக கிடச்சிருக்கு. எஃப் வந்து 20,000 எதிர்பார்த்தான், பட் ஆனால் அவன் வந்து
பட் ஆனால் அவனுக்கு ஆக்சுவலாக எவ்வளோ விற்றுருக்கான், 30,000 ரூபாய்க்கு விற்றுருக்கான். ஸோ அவனோட இது வந்து ஸோ இந்த ஏரியா இது வந்து இவனோட ப்ரொடியூசர் சர்ப்ளஸ் ஃபார் எஃப். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து ஈயை பார்க்கலாம். ஈ வந்து 30,000 ரூபாய்க்கு அவனோட விற்கணும்னு நினச்சான் அண்ட் 30,000 ரூபாய்க்கு தான் ஆக்சுவலாகவும் விற்றுருக்கான். 30,000 ரூபாய்க்கு விற்கணும்னு நினச்சான் அண்ட் 30,000 ரூபாய்க்கு தான் ஆக்சுவலாக விற்றுருக்கான். ஸோ அவனுக்கு வந்து எந்த ப்ரொடியூசர் சர்ப்ளஸும் கிடைக்கல. ஸோ இங்கே வந்து டிக்கு வந்து 10,000 ரூபாய்க்கு தான் விற்கணும்னு நினச்சான், பட் ஆனால் 30,000 ரூபாய்க்கு வச்சிருக்கான். ஸோ அவனுக்கு 20,000 சர்ப்ளஸ் கிடச்சிருக்கு. அண்டு எஃப் வந்து 20,000 விற்கணும்னு நினச்சான், ஆனால் 30,000 ரூபாய்க்கு விற்றுருக்கான். ஸோ அதால் வந்து அவனுக்கு 10,000 வந்து சர்ப்ளஸாக கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஏரியா. அண்டு ஈ வந்து 30,000 தான் விற்கணும்னு நினச்சான், அண்ட் 30,000 தான் விற்றுருக்கான். ஸோ அவனுக்கு வந்து எவ்வளோ சர்ப்ளஸ் இல்லை. ஸோ ப்ரொடியூசர் சர்ப்ளஸ்ன்றது above the supply curve and below the market price. Above the supply curve and below the market price. ஸோ பேசிக்லி இந்த ஏரியா, இந்த ட்ரையாங்கிள் முழுக்க வந்து நம்ம ப்ரொடியூசர் சர்ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பேசிக்கலி நம்ம சப்ளையர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்க முடியாது. ஸோ இப்போ வந்து இங்கே வந்து மார்க்கெட் ப்ரைஸுக்கு கீழே சப்ளை கர்வுக்கு மேலே அந்த ஏரியா வந்து நம்ம ப்ரொடியூசர் சர்ப்ளஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ எவ்வளோ ப்ரொடியூசர் சர்ப்ளஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதே மாதிரி தான் இங்கே ஏரியா ஆஃப் திஸ் இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா. ஸோ இங்கே என்ன இருக்கும், half into base into height. இது நம்ம கன்சியூமர் சர்ப்ளஸ்னால் மார்க்கெட் ப்ரைஸுக்கு மேலே அண்ட் டிமாண்ட் கர்வுக்கு கீழே, அண்ட் ப்ரொடியூசர் சர்ப்ளஸ்னால் சப்ளை கர்வுக்கு மேலே அண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்க்கு கீழே இருக்கிற ஏரியா தான் வந்து ப்ரொடியூசர் சர்ப்ளஸ். ஓகேவா. ஸோ நம்ம இப்போ ப்ரொடியூசர் சர்ப்ளஸ், கன்சியூமர் சர்ப்ளஸ் அப்படின்னா என்னன்றது பார்த்துட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்து சோஷியல் சர்ப்ளஸ் அப்படின்னா என்னென்னா, ஸோ இது வந்து மார்க்கெட் ப்ரைஸ், ஈக்விலிபிரியம் ப்ரைஸ். ஓகேவா. ஸோ டிமாண்ட் கர்வும் சப்ளை கர்வும் மீட் பண்ணுது. இது வந்து டிமாண்ட் கர்வு, இது வந்து சப்ளை கர்வு. ஸோ இது ரெண்டும் மீட் பண்ணுற இடம் ஈக்விலிபிரியம் ப்ரைஸ் அது மார்க்கெட் ப்ரைஸ்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த இடத்த என்னன்னு சொல்லியிருந்தோம் நம்ம, இந்த இடம் வந்து பாருங்கள் மார்க்கெட் ப்ரைஸ்க்கு மேலே டிமாண்ட் கர்வுக்கு கீழே, அப்போ அது வந்து கன்சியூமர் சர்ப்ளஸ். ஓகேவா. சப்ளை கர்வுக்கு மேலே மார்க்கெட் ப்ரைஸ்க்கு கீழேனா அந்த இடத்த வந்து நம்ம ப்ரொடியூசர் சர்ப்ளஸ்ன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த இடம் ப்ரொடியூசர் சர்ப்ளஸ், இந்த இடம் வந்து ப்ரொடியூசர் சர்ப்ளஸ் அண்ட் இந்த இடம் வந்து கன்சியூமர் சர்ப்ளஸ். ஸோ இது ரெண்டும் சேர்ந்தது தான் ஓவராலாக சோஷியல் சர்ப்ளஸ். சோஷியல் சர்ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த சோஷியல் சர்ப்ளஸ் வந்து கரெக்டாக ஈக்விலிபிரியம் ப்ரைஸில் இருக்கும்போது தான் மேக்ஸிமமாக நம்மளால் அட்டைன் பண்ண முடியும். ஸோ இதுக்கு கீழே போனாலும் நமக்கு வேஸ்ட் தான், அதுக்கு மேலே போனாலும் வேஸ்ட் தான். ஸோ இந்த ஏன் நான் போய் சொன்னால ஏன் வந்து நம்ம ஈக்விலிபிரியம் கொண்டு தான் ரொம்ப அட்ராக்டிவான ஒரு ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறோன்றது ஈக்விலிபிரியம் ப்ரைஸ் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஈக்விலிபிரியம் ப்ரைஸில் தான் வந்து இந்த சோஷியல் சர்ப்ளஸ் வந்து மேக்ஸிமமாக இருக்குமா. ஸோ இந்த மாதிரி ட்ரையாங்கிள் கிடைக்குது பாருங்கண்ணே. ஏன்னா வந்து இதுக்கு கீழே ப்ரைஸ் வந்து இதுக்கு மேலே அது இந்த ஈக்விலிபிரியம் ப்ரைஸ்க்கு மேலே விற்றாலும் நமக்கு இந்த சர்ப்ளஸ் கம்மியாகும், கீழே விற்றாலும் கம்மியாகும். நம்ம அதை இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்லி ஈக்விலிபிரியம் ப்ரைஸில் தான் வந்து இந்த சோஷியல் சர்ப்ளஸோட ஏரியா வந்து மேக்ஸிமமாக இருக்கும். இந்த மாதிரி ஃபுல் ட்ரையாங்கிளும் ரெண்டு கன்சியூமர் சர்ப்ளஸும் சப்ளையர் சர்ப்ளஸும் ஆட் பண்ணி ரொம்ப மேக்ஸிமம் இருக்கனால இந்த ஈக்விலிபிரியம் ப்ரைஸ் தான் வந்து ஒரு மோஸ்ட் அட்ராக்டிவான ஒரு ப்ரைஸ் மாதிரி. அந்த ப்ரைஸில் விற்றா தான் ரெண்டு பேருக்குமே லாபம் இருக்குன்ற மாதிரி. ஸோ ஒரு எஃபிஷியண்டான மார்க்கெட்டில் வந்து ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். அந்த இடத்துல சோஷியல் சர்ப்ளஸ் தான் அதிகமாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம அதுதான் இங்கே. ஓகேவா. நம்ம அதே இதை கண்டினியூ பண்ணலாம். இது வந்து ஈக்விலிபிரியம் ப்ரைஸ். ஓகேவா. இந்த ப்ரைஸ் தான் வந்து ஈக்விலிபிரியம் ப்ரைஸ். ஸோ லெட்ஸே நம்ம வந்து நம்ம சொன்னோம் இது ஈக்விலிபிரியம் ப்ரைஸில் நம்ம சோஷியல் சர்ப்ளஸ் மேக்ஸிமமாக இருக்கும்னு பார்த்தோம். லெட்ஸே இப்போ வந்து மார்க்கெட்டோட ஈக்விலிபிரியம் ப்ரைஸ் வந்து ஹை ப்ரைஸ்க்கு போகிறோம். ஹை ப்ரைஸ். ஓகேவா. இதுதான் இப்போ வந்து நம்மளோட நியூ மார்க்கெட் ப்ரைஸ். இப்போ இங்கேருந்து நம்ம இப்போ ஹை ப்ரைஸ்க்கு போகிறோம். இந்த சினேரியோ வந்து ஹை ப்ரைஸ்னு வச்சுக்கலாம். ஹை ப்ரைஸ். ஸோ அஃப்கோர்ஸ் இந்த இடத்துல வந்து நம்ம இந்த இடம் வந்து ப்ரைஸு, இந்த இடம் குவான்டிட்டின்னு பார்த்துருந்தோம். ஸோ இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் மேலே போயிருக்கு, மார்க்கெட்டோட ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்குது. அந்த இடத்துல என்ன ஆகுதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் இது வந்து டிமாண்ட் கர்வா. ஸோ அப்படியே இங்கே வந்து லிமிட்டிங் ஃபேக்டர் வந்து குவான்டிட்டி டிமாண்டட் அண்ட் இங்கே வந்து குவான்டிட்டி சப்ளைட். ஓகேவா. ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் இதான். ஓகேவா. ஹை ப்ரைஸ் இதான் வந்து இப்போ நியூ ஈக்விலிபிரியம் ப்ரைஸ் மாதிரி மார்க்கெட் ப்ரைஸ். ஓகேவா. மார்க்கெட் ப்ரைஸ் இந்த இடத்துலேருந்து இங்கே போயிருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம இப்படி வரைஞ்சிக்கிறோம், ஒரு ஹரிசாண்டலாக ஒரு லைன் வரைஞ்சிக்கிறோம். ஓகேவா. ஸோ இந்த இடத்துல வந்து லிமிட்டிங் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி டிமாண்டட் தான். இந்த இடம் தான் குவான்டிட்டி டிமாண்டட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குவான்டிட்டி டிமாண்ட் வந்து இவ்வளோ தான் பண்ணுறோம், ஆனால் வந்து சப்ளை ஆகிறது இவ்வளோ அதிகமாக சப்ளை ஆகிட்டுருக்கு.
ஓகேவா, இவ்வளோ தான் டிமாண்ட் பண்ணுறோம், ஆனால் இவ்வளோ தான் சப்ளை ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம என்ன தான் வந்து ப்ரொடியூசர் வந்து இவ்வளோ தான் விற்கணும்னு நினச்சாலும் நம்ம இவ்வளோ தான் டிமாண்ட் பண்ணுறோம். இவ்வளோ தான் டிமாண்ட் கம்மியாக இருக்குது பாருங்கள், ஆனால் சப்ளைடு வந்து அதிகமாக இருக்குது இந்த இடத்துல. ஸோ அப்போ வந்து இந்த இடத்துல என்ன ஆகும்னா லிமிட்டிங் ஃபேக்டர் வந்து குவான்டிட்டி டிமாண்டட் ஹை ப்ரைஸில் இருக்கும்போது. ஸோ அப்போ வந்து இந்த இடத்துல வந்து மார்க்கெட் ப்ரைஸுக்கு மேலே டிமாண்ட் கர்வுக்கு கீழே இருக்கிற இடம் வந்து என்னன்னு சொல்லுவோம், கன்சியூமர் சர்ப்ளஸ். இந்த இடம் தான் வந்து கன்சியூமரோட சர்ப்ளஸ். ஓகேவா, சிஎஸ்ன்னு ரெஃபர் பண்ணிக்கிறேன். அண்ட் ப்ரொடியூசர் சர்ப்ளஸ்னால் என்ன, சப்ளை கர்வுக்கு மேலே அண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்க்கு கீழே. ஸோ இந்த இடம் ஓகேவா. நான் ஏன் இந்த இடம் வரைக்கும் போகலன்றது நான் சொன்னேன். இங்கே லிமிட்டிங் ஃபேக்டர் வந்து குவான்டிட்டி டிமாண்டட். என்ன தான் ப்ரொடியூசர் வந்து சப்ளையர் வந்து இங்கே விற்கணும்னு நினச்சாலும் இதுக்கு மேலே இந்த இடத்துக்கு மேலே விற்க முடியாது. ஏன்னா அவ்வளோதான் டிமாண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதால் வந்து அந்த லிமிட்டிங் ஃபேக்டர் வந்து இங்கே வந்து எது லிமிட் பண்ணால் குவான்டிட்டி டிமாண்டட். நம்ம இவ்வளோ தான் வாங்குறோம், இவ்வளோ இந்த லெவலுக்கு மேலே வாங்க மாட்டோம், இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா நம்ம அவன் சப்ளை பண்ணிகிட்டு இருக்கான்ற மாதிரி. ஸோ இதை நீங்கள் திருப்பி இந்த இடத்த ரீப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த நான் சொல்கிற கான்செப்ட் கொஞ்சம் புரியும், நிறைய வாட்டி பார்த்தா தான் புரியும். ஓகேவா. ஸோ இந்த ப்ரைஸ்க்கு கீழே இருக்கிற ஏரியா அண்ட் சப்ளைக்கு மேலே இருக்கிற ஏரியா வந்து நம்ம ப்ரொடியூசர் சர்ப்ளஸ்ன்னு சொல்லுவோம். இந்த இடம் ப்ரொடியூசர் சர்ப்ளஸ், இந்த இடம் வந்து ப்ரைஸ்க்கு மேலே அண்ட் டிமாண்ட்க்கு கீழே இருக்கிற இடம் வந்து கன்சியூமர் சர்ப்ளஸ் இந்த இடம். ஸோ இதை வந்து இந்த இடம் வந்து நம்ம ப்ரொடியூசரோட சர்ப்ளஸ். ஸோ இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்ம என்னன்னு சொன்னோம், இதுதான் வந்து ஓவரால் சோஷியல் சர்ப்ளஸ்ன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல வந்து சோஷியல் சர்ப்ளஸ் பார்த்தீங்களா, ஹை ப்ரைஸில் நம்ம அந்த ஈக்விலிபிரியம் ப்ரைஸை தாண்டி இந்த ஹை ப்ரைஸ்க்கு விற்றோன்னா என்ன ஆகுது, ஹை ப்ரைஸ் இந்த ப்ரைஸ் இல்லாமல் இந்த ப்ரைஸ்க்கு விற்றா என்ன ஆகுதுன்னு பாருங்கள், நம்மளோட சர்ப்ளஸ் வந்து கம்மியாக இருக்குது. இந்த இடம் தான், இவ்வளோ தான் நம்மளோட சர்ப்ளஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு எவ்வளோ இருந்தது, இவ்வளோ இப்போ நீங்கள் இந்த ரெண்டுத்தோட இங்கே ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, இங்கே இந்த இடத்தோட ட்ரையாங்கிள், இதோட ஏரியா பேசிக்கலி இந்த இடத்தோட ஏரியா வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா இந்த ஏரியாவோட கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதால் வந்து சர்ப்ளஸ் வந்து இங்கே கம்மியாக இருக்குது. ஹை ப்ரைஸில் விற்றா என்ன ஆகுது, சர்ப்ளஸ் வந்து கம்மியாகுது, ஓவரால் சோஷியல் சர்ப்ளஸ். அதே நம்ம கரெக்டாக இந்த ஈக்விலிபிரியம் ப்ரைஸ்க்கு விற்றுருந்தா நமக்கு இவ்வளோ சர்ப்ளஸ் கிடச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி. லெட்ஸ் சே இப்போ வந்து நெக்ஸ்ட்டு லோ ப்ரைஸ் சினரியோ பார்க்கலாம். லோ ப்ரைஸ், ஸோ இது வந்து ஈக்விலிபிரியம் ப்ரைஸ். ஓகேவா, அதே தான் திருப்பி மார்க்கெட்டில் வந்து இவ்வளோ தான் ப்ரைஸ் இருக்குது, ஈக்விலிபிரியம் ப்ரைஸு. அண்ட் இப்போ நம்ம வந்து கம்மி ப்ரைஸ்க்கு விற்கிறோம். ஹரிசானில் ஒரு லைன் வந்துருக்குல்ல, லோ ப்ரைஸ். ஸோ நம்ம ப்ரைஸ் வந்து ஈக்விலிபிரியம் ப்ரைஸ்லேருந்து கம்மியான விலைக்கு மார்க்கெட் ப்ரைஸ் ஆச்சுன்னா என்ன ஆகுன்றதை பார்க்கலாம். இதுலேருந்து கம்மி ப்ரைஸ்க்கு விற்றா என்ன ஆகுன்றதை பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து குவான்டிட்டி சப்ளைடு வந்து இவ்வளோ இருக்குது அண்ட் குவான்டிட்டி டிமாண்டட் வந்து குவான்டிட்டி டிமாண்டட், ஏன்னா இதான் டிமாண்ட், குவான்டிட்டி டிமாண்டட் அண்ட் இது வந்து குவான்டிட்டி சப்ளைட். ஸோ இங்கே வந்து லிமிட்டிங் ஃபேக்டர் எது, அங்கே வந்து நம்ம குவான்டிட்டி டிமாண்ட் பார்த்தோம், இங்கே வந்து லிமிட்டிங் ஃபேக்டர் வந்து குவான்டிட்டி சப்ளைடு. ஏன்னா வந்து ஒரு சப்ளை இவ்வளோ பேர் டிமாண்ட் பண்ண விரும்புகிறாங்க, இவ்வளோ குவான்டிட்டி டிமாண்டட் அதிகமாக இருக்குது, நிறைய பேர் டிமாண்ட் பண்ண விரும்புகிறாங்க, ஆனாலும் வந்து குவான்டிட்டி சப்ளை பண்ணுறது கம்மியாக தான் இருக்குது. ஸோ என்ன தான் வாங்கணும்னு நினச்சாலும் இவ்வளோ தான் சப்ளை பண்ணுறாங்க மார்க்கெட்டில். ஸோ அதுக்கு மேலே நம்ம நினச்சாலும் அதை வாங்க முடியாது. ஸோ அதால் வந்து இங்கே வந்து லிமிட்டிங் ஃபேக்டர் வந்து குவான்டிட்டி சப்ளை. ஸோ இங்கே வந்து நம்ம இப்போது சர்ப்ளஸை நம்ம வந்து மெஷர் பண்ண பார்க்கலாம். ஓகேவா. ஸோ இது வந்து மார்க்கெட் ப்ரைஸு. ஸோ இந்த லோ ப்ரைஸில் இந்த ப்ரைஸில் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ப்ரைஸில் வந்து கன்சியூமர் சர்ப்ளஸ் வந்து எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இப்படி வரைஞ்சிக்கலாம். ஓகேவா. ஸோ ப்ரைஸுக்கு மேலே டிமாண்ட் கர்வுக்கு கீழே. ஸோ இந்த இடம் ப்ரைஸ்க்கு மேலே, இந்த இடம் தான் ப்ரைஸ்க்கு மேலே இருக்கணும், டிமாண்ட் கர்வுக்கு கீழே இருக்கிற இடம் தான் வந்து கன்சியூமர் சர்ப்ளஸ். இங்கே வந்து இது கன்சியூமர் சர்ப்ளஸ். ஓகேவா. அண்டு ப்ரொடியூசர் சர்ப்ளஸ் என்ன, சப்ளை கர்வ், இதான் சப்ளை கர்வுக்கு மேலே ப்ரைஸ்க்கு கீழே மார்க்கெட் ப்ரைஸ், இதான் மார்க்கெட் ப்ரைஸ் கீழே. ஸோ இந்த இடம் வந்து இந்த இடத்துல வந்து ப்ரொடியூசர் சர்ப்ளஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்கு, திருப்பியும் அதே மாதிரி தான் இருக்குது இங்கேயும். ஸோ இங்கேயும் வந்து நம்மளோட சர்ப்ளஸ் வந்து பேசிக்கலி கம்மியாக இருக்குது. ஏன்னா நம்ம ஈக்விலிபிரியம் ப்ரைஸில் விற்றுருந்தா நம்மளோட ட்ரையாங்கிளோட சைஸ் இன்னும் பெருசாக இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரத்தில் இவ்வளோ சர்ப்ளஸ் வந்து நமக்கு வேஸ்ட்டாகவே போகுது. அது ஒரு டெட் வெயிட் லாஸ் மாதிரி நமக்கு வந்து அது வந்து அந்த இடத்த நம்ம நினச்சிருந்தா நம்ம அங்கே வந்து அவ்வளோ சர்ப்ளஸ் அட்டைன் பண்ணியிருக்கலாம். ஆனால் நம்ம ப்ரைஸ் வந்து கம்மியாக வைக்கிறதால என்ன இருக்குது, இவ்வளோ இடம் வீணாகவே போயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளோட சர்ப்ளஸ் வந்து இந்த ஏரியா தான். ஸோ இந்த இடத்தோட ஏரியா வந்து சப்ளை கர்வ் மேலே வரைக்கும் அண்ட் டிமாண்ட் கர்வுக்கு கீழே. ஸோ இந்த ஏரியா வந்து நம்ம
லோ ப்ரைஸில் மார்க்கெட்டில் விற்றா என்ன ஆகுன்றதுக்கு நம்ம பார்த்துருக்கோம். இங்கே வந்து சர்ப்ளஸ் வந்து கம்மியாயிடுச்சு. ஸோ இது ஒரு ரெண்டுமே வந்து இன்எஃபிஷியண்டான ஒரு ப்ரைஸில் நம்ம விற்கிறதால என்ன ஆகுது, ரொம்ப அதிகமான ப்ரைஸில் விற்றாலும் என்ன ஆகும், ரொம்ப கம்மியான ப்ரைஸில் விற்றாலும் நம்மளோட சோஷியல் சர்ப்ளஸ் வந்து கம்மியாகிட்டே இருக்குது. நம்ம கரெக்டாக அந்த ஈக்குலிபிரியம் ப்ரைஸில் விற்றா தான் சோஷியல் சர்ப்ளஸ் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். அதுதான் வந்து நம்ம இதுலேருந்து நம்ம கன்க்ளூஷனாக நம்ம சொல்ல வரோம். ஸோ நம்ம வந்து இப்போது சோஷியல் சர்ப்ளஸ், கன்சியூமர் சர்ப்ளஸ் அண்ட் ப்ரொடியூசர் சர்ப்ளஸ் அப்படின்னா என்னன்றதை பார்த்துருக்கோம். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து அலோகேட்டிவ் எஃபிஷியன்சி அப்படின்னா இன்னும் நிறைய கான்செப்ட்ஸ் வரப்போகுது. ஸோ நம்ம அதுக்கெலாம் வந்து இதெல்லாம் என்னன்றது நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஜஸ்ட் வந்து இந்த வீடியோ வந்து திருப்பி பாருங்கள். இந்த இடம்லாம் நான் ஏன் வந்து இது லிமிட்டிங் ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறேன்றதெல்லாம் நம்ம வந்து நம்ம திருப்பி நீங்கள் ரிவர்ஸ் பண்ணி இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பொறுமையாக வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சிடும் ஏன் வந்து இது லிமிட்டிங் ஃபேக்டர்னு சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து குவான்டிட்டி சப்ளைட் தான் வந்து லிமிட்டிங் ஃபேக்டர். ஏன்னா வந்து இந்த இடத்துல வந்து இப்படி பாருங்கள் இந்த இடத்த. ஸோ நம்ம என்ன தான் வந்து இவ்வளோ பேர் ஆசைப்பட்டாலும் இவ்வளோ தான் சப்ளை பண்ணுறோம். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லிமிட்டிங் ஃபேக்டர் வந்து குவான்டிட்டி டிமாண்டட். ஏன்னா வந்து இவ்வளோ பேர் தான் வாங்க விரும்புகிறானுங்க இந்த ப்ரைஸ்க்கு. மார்க்கெட் ப்ரைஸ் இங்கே தான் இருக்குது, இங்கே வந்து இங்கே கீழே இருக்குது. ஸோ இங்கே வந்து இவ்வளோ பேர் தான் வாங்க விரும்புகிறாங்க, ஆனால் இவ்வளோ சப்ளை பண்ணுறாங்க இந்த ப்ரைஸ்க்கு. ஸோ அப்போ இங்கே வந்து லிமிட்டிங் ஃபேக்டர் இவ்வளோ தான் விற்க முடியும். என்ன தான் சப்ளை இவ்வளோ தான் விற்கணும்னு நினச்சாலும் ஆனால் இவ்வளோ தான் விற்க முடியும். ஸோ அதால் தான் வந்து இந்த இடத்துல வந்து லிமிட்டிங் ஃபேக்டர் நம்ம குவான்டிட்டி டிமாண்டுன்னு சொன்னோம். ஸோ இந்த லிமிட்டிங் ஃபேக்டர் வச்சு ஏன் வந்து இந்த இந்த ஏரியா வந்து இந்த இடத்தோட நிற்கிதுன்றது எனக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கும் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருந்தது. ஆனால் வந்து திருப்பி பார்த்தோன்னே புரிஞ்சிருச்சு. ஸோ இந்த இடத்தோட ஏன் இந்த நிற்கிது அப்படின்றத நம்ம இந்த இடம் தான் இந்த ஏரியா வருது பாருங்கள். ஸோ இந்த இடம் தான் வந்து பேசிக்லி சர்ப்ளஸ் ஏரியா. சோஷியல் சர்ப்ளஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ லோ ப்ரைஸில் விற்கும் போதும் ஹை ப்ரைஸில் விற்கும் போதும் ஏரியா வந்து ஃபஸ்ட்டு இருந்ததோட அந்த ட்ரையாங்கிளோட இது கம்மியாக இருக்குது. ஸோ இதான் நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த வீடியோவில்.